ரெகுலரா டேலி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு திருப்பி அந்த டேலிலே போய் உட்கார்ந்து மேனுவலா நிறைய விஷயத்த தேடி தேடி எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படியெல்லாம் இல்லாம நம்ம எப்படி நம்ம கையில இருக்கக்கூடிய டேட்டா நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கேட்டகரியா எடுத்துடலாம். ஒரு சில கஸ்டமர் வந்து பில்லு மட்டும் தான் போடுவாங்க டேலில. அதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா பில்லு போடுவாங்க, அந்த பில்லுக்கு பணம் வந்தது, இல்ல பர்ச்சேஸ் ஏத்துவாங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட் போட்டது. இந்த 4 விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு கேட்டகரி. 3வது கேட்டகரி எல்லா அக்கவுண்ட்ஸும் என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் 100% டேலி பண்ணி யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய வரவு செலவு, அவங்களுடைய மந்த்லி ரொட்டீன்ஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்துட்டு கடைசியில இது எல்லாத்தையும் தூக்கி அக்கௌண்டன்ட் கையில கொடுப்பாங்க. ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் கஸ்டமர் வந்து 100% அவங்களே எல்லாத்தையும் டேலி பண்ணி ஒர்க் பண்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சொற்பம். அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் ஒர்க் பண்ற இடம்னு பாத்தீங்கன்னா பெரிய கார்பரேட்டை தவிர வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுலயுமே வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டோ ஒரு ஆடிட்டரோ சப்போர்ட் இல்லாம அவங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா ஃப்ரீக்வெண்டா கையில வரும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணா ஈஸியா வந்து நம்ம வந்து நம்முடைய வேலைகளை குறைக்கலாம், அந்த டேட்டாவை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வேலைகளை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இன்னைக்கு கிருஷ்ணன் சார் இந்த ப்ரோக்ராம் எடுக்க வந்திருக்கிறாங்க. நம்ம அனைவரும் சார்பா சாரை வந்து வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த மாற்றங்களை எல்லாம் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 4 விஷயத்தை வந்து நம்ம வந்து கோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 4 விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். 4மே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கனமான விஷயங்கள் தான். ஸோ அது நம்ம வந்து ஆனால் டேலியோட ஹெல்ப்போட பார்க்கும்போது அதை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ஒரு நிமிஷம் நான் அந்த படத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து இந்த 4 விஷயத்தில் இது வந்து சார் வந்து ஏஐ பேஸ் பண்ணி இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸ்மார்ட் ஜிஎஸ்டிபிக்கான இந்த விஷயத்தை வந்து ஏஐ பண்ணியிருக்காங்க. நானே கூட இந்த இதை பார்த்த பிறகு மெதுவாக கேட்டேன், சார் எம் ஃபோட்டோ தானா அப்படின்னு கேட்டேன். அது வந்து ஏஐயில் அப்படி வந்து ஒன்று உருவாக்குது. சந்தோஷமாக இருக்குது. அதாவது இல்லாத எஸ்பிவியை வந்து கொண்டு வந்து பாட வச்சிட முடியும், இல்லாத எம்எஸ்வியை கொண்டு வந்து மியூசிக் பண்ணிட முடியும், இல்லாத சிவாஜியை வந்து நடிக்க வச்சிட முடியும் அப்படின்றது ஒரு பெரிய வரம் இல்லையா? ஏஐ கொடுத்துருக்க வரம் வந்து உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் இன்ஃபர்டு அப்படின்னு டேலிக்குள்ளே ஒரு இடம் வரும். ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று மார்க் பண்ணும்போது சிஸ்டம் இன்ஃபர்டுன்னு வரும். இந்த சிஸ்டம் இன்ஃபர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, சிஸ்டம் உங்கள்கிட்ட இருந்து மெதுவாக ஒரு விஷயத்த நீங்கள், அதாவது இப்போ எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. இப்போ எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுறாங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்கன்னு அந்த சிஸ்டம் வந்து புரிஞ்சுட்டு அடுத்த தடவைலேருந்து எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தானே பண்ணிக்குது இல்லையா? அதுதான் சிஸ்டம் இன்ஃபர்டுன்றது. அப்போ டேலிக்குள்ளேயும் ஏஐ வந்து வந்தாச்சு. அது ரொம்ப நாளாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க வந்த 4 விஷயத்தையும் சொல்லிடுவோம். முதல்ல வந்து அப்டேட்டட் ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் இன் டேலி அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோன்னா, சார் டேட்டாவை ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க, அந்த டேட்டாவை வந்து இங்கே கொண்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு பதியணும் அல்லது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நிறைய கன்சல்டன்ட் ஜிஎஸ்டிபிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அங்கேருந்து அது எக்ஸல் ஃபைலாக திரும்ப வாங்குவாங்க. அப்புறம் இந்த எக்ஸல் ஃபைலை டேலிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு மெனக்கிடுவாங்க, அல்லது எக்ஸல் ஃபைலை வச்சுட்டு ஆஃப்லைன் டூலை ஒன்று வச்சுட்டு பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு புக் கிரியேட் பண்ணுறது அல்லது புக் பில்ட் பண்ணுறது அல்லது புக்கை வந்து புக் கீப்பப் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஒரு சின்ன சங்கடம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டேலியில் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, சார் எக்ஸல் ஃபைல் நீங்கள் வச்சுக்கிறதுனால தப்பு இல்லை, ஆனால் டேலிக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு அப்சல்யூட் சொல்யூஷனாக வந்து மாறிடும், முழுவதுமான ஒரு சொல்யூஷனாக மாறிடும். அதில் வந்து ஜிஎஸ்டிஐஎன் இருக்கும், ஸ்டேட் இருக்கும், அப்ளிகபிள் டேக்ஸஸ் பர்சன்டேஜ் இருக்கும், ஹெச்எஸ்என் கோட் இருக்கும். ஹெச்எஸ்என் கோடு எப்போலேருந்து அப்ளிகபிள், என்ன ரேட்டு, என்ன டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நான் ஜிஎஸ்டிஆர் 1 கொடுக்குறேன் அப்படின்னா அதில் இருக்க 4th டேபிளோ இல்லை 7th டேபிளோ இல்லை வந்து 6th டேபிளோ அந்த டேபிளோ 12th டேபிளோ அதில் 12th வந்து B2B B2C பிரித்து கொடுக்குறதோ, இது எல்லா வேலையும் வந்து சுலபமாக முடிஞ்சிடும். நாளைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணும்போது இது 4th டேபிளில் போகணுமா 5th டேபிளில் போகணுமா, அதாவது டேக்ஸபிளா நான் டேக்ஸபிளா அது பிரித்து கொடுத்துரும். அதுலேயே உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 9C பண்ணும்போது பர்சன்டேஜ் படி வேணுமானும்போது பர்சன்டேஜ் படி நேச்சர் வியூ கொடுத்துரும். அப்போ நம்ம திரும்ப என்ன சொல்கிறோன்னா, எக்ஸலில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுனால தப்பு இல்லை சார்,
ஆனால் எக்ஸலை வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த ஒர்க்கெல்லாம் திரும்ப 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 பண்ண வேண்டியது வரும். அப்படி பண்ணாதீங்க. ஓகே, டேலிக்குள்ளேருந்தே நேரடியாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ டேட்டாவை நீங்கள் வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு வர்றீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வேலை வந்து மிச்சமாகும். ஸோ அப்போ அந்த டேட்டாவை எப்படி டேலிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணுறதுன்றது தான் ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு 4-5 விதமான சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு சொல்யூஷனாக சின்ன சின்னதாக வந்து சொல்லிகிட்டே வந்துடுறேன், அது உங்களுக்கு புரியும். ரைட், முதல் சொல்யூஷன் என்ன கொடுக்குறோன்னா, சார் முதல்ல ஆஃப்லைன் பண்ணுறது. அதாவது கிளைண்ட் ஒரு இடத்துல இருக்காங்க, ஜிஎஸ்டிபி வேறு இடத்துல இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு கிளைண்ட் கோவில்பட்டியில் இருக்காங்க, ஜிஎஸ்டிபி வந்து எங்கே இருக்காருன்னா சிவகாசியில் இருக்கார். ரைட், ஓகே. அப்போ அந்த டேட்டாவை எப்படி பண்ணுறது? ஒவ்வொரு தடவையும் கோவில்பட்டிக்கு ஓடி போய் டேட்டாவை வாங்கிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் முதல்ல டேட்டாவை அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க. ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். அப்போ காட்டும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும், இது வந்து நம்ம என்ன மீன் பண்ணுறோன்றது புரிஞ்சிடும். நான் காமிச்சிட்றேன். ஓகே, காமிச்சிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டேலி கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். ரைட், டேட்டா எங்கே இருக்கோ அங்கே போகிறோம். இப்போ வந்து ஒரு பர்சனோட டேட்டா வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது சார், இந்த ஃபோல்டரில் இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டரில் நான் 24, 25, 25, 26 தனியாக வச்சுருக்கேன். இதில் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜூன் வரைக்கும் இதில் போட்டேன் சார். ஜூலை இப்போ போடணும். என்ன பண்ணுறோம், ஃபினான்சியல் இயர் 25-26 போயிட்டு இதில் ஜூலைக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ கஸ்டமர்கிட்டருந்து வாங்கின டேட்டாவை இங்கே காமிக்கிறேன். கஸ்டமர்கிட்டருந்து வாங்கின டேட்டாவை வந்து எப்படி வைக்கணும்னா, அந்த கஸ்டமர் பேரில் முதல்ல ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, கஸ்டமர் பேரில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண பிறகு அதில் ஃபினான்சியல் இயர் பேஸ்டாக வந்து இன்னொரு சப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபினான்சியல் இயர்லேயும் 1 ஏப்ரல் 2 மே இப்படி வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இது ஜூலை இருக்குது. ஓகே, ஸோ ஜூலைக்குள்ளே போகிறோம். இந்த ஜூலைக்குள்ளே போனால் இங்கே இந்த டேட்டா வந்து இருக்கா, 30,005ன்னு ஒரு டேட்டா இருக்கா, இதை அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அப்போ இந்த 30,005 முதல்ல ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண பிறகு ஜூலை டாக்குமெண்ட் அங்கே போகணுன்னா டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக், சேல்ஸில் போயிட்டு ஜூலை டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. இதுதான் அங்கே போகணும். ஸோ இதை என்ன பண்ணுறோம், ஒரு கண்ட்ரோல் இ போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே கான்ஃபிகரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இன்க்ளூட் டிபெண்டன்ட் மாஸ்டர், ரைட், அப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைல் ஃபார்மேட் இருக்கா. ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல் ஃபார்மேட் இருக்கும்போது தான் இந்த இன்க்ளூட் டிபெண்டன்ட் மாஸ்டர் வந்து வரும். இதை ஒரு எஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா டேட்டா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபைலில் எக்ஸ்போர்ட் ஆகுதோ இது ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் ஆகி இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ரைட். இது வந்து இந்த ஃபோல்டரில் எக்ஸ்போர்ட் ஆகி போயிருக்கு. இப்போ திரும்ப இது இந்த டேட்டாவை எப்படி வந்து டேலிக்குள்ளே கொண்டு வர்றது, இன்னொரு கம்பெனியில் எப்படி கொண்டு வர்றது. ஸோ இதில் பார்த்துக்கங்க, இந்த கம்பெனியில் உங்களுக்கு உங்களோட நாலேஜுக்காக காமிக்கிறேன். இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் பர்ச்சேஸு, ஓகே ரைட், சேல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அல்லது இதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸே இவங்ககிட்ட இருக்காது. இதுக்கு முந்தின வருஷம் காமிக்கிறேன். இது முந்தின வருஷத்தில் வந்து பர்ச்சேஸே இருக்காது, வெறும் சேல்ஸ் மட்டும்தான், அல்லது குறிப்பிட்ட ஒரு இது மட்டும்தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டா வந்து நம்ம ஒரிஜினலாக டேட்டா எங்கே வச்சுருக்கோமோ, அதாவது எல்லாம் சேர்ந்துருக்கிற டேட்டா எங்கே வச்சுருக்கோமோ அங்கே உள்ளே போகிறோம். போயிட்டு இங்கே வந்து நம்ம என்ன கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்போர்ட் கிளிக் பண்ணுவோம். இது டிரான்சாக்ஷனாக இருக்கிறதுனால டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற, அதாவது 6.0ல் daybook.xmlன்னு இருக்குது. இது ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு பண்ண சொன்னால் பேக்கப்பும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, இங்கே எஸ் கொடுத்து முடித்தோன்னே இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக், சேல்ஸில் இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, முன்னாடி நீங்கள் பார்த்தப்போ அவங்க ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் போட்டிருந்தாங்க. இதில் நான் வந்து ஜூலை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி மெத்தடில் அவங்ககிட்ட இருந்து திரும்ப 16ஆம் தேதி 17ஆம் தேதி வாங்கும்போது பர்ச்சேஸை தனியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ்லாம் அப்டேட் பண்ண பிறகு என்னுடைய புக்கில் வந்து என்ன ஆகும்னா, எல்லா என்ட்ரியும் இருக்கும் பாருங்கள். டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறோம். இப்போ இது எல்லா என்ட்ரி இருக்கா, சேல்ஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கினது, பர்ச்சேஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கினது, மற்றதெல்லாம் ரெசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா, மித்ததெல்லாம் யார் போடுறா, நான். அப்போ இந்த புக் வந்து ஃபைனலாக ஒரு ஷேப்புக்கு வர்றது, இந்த P&L அக்கௌண்ட்டுக்கு வர்றது அல்லது ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு வர்றது எப்போ அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து வாங்குற அந்த பார்ஷியல் என்ட்ரிஸ்லாம் சேர்த்து வச்சு நான் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆஃப்லைனில் 2 பேரும் டேட்டா வச்சுருப்பாங்க. டேட்டா வச்சுருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட வந்து டேட்டாவை வாங்குகிறோம். டிபெண்டன்ட் மாஸ்டருக்கு வந்து எஸ் கொடுத்துட்றோம். டிபெண்டன்ட் மாஸ்டருக்கு எஸ் கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா,
மாஸ்டரும் சேர்ந்து ஒரு புது என்ட்ரி போட்டிருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு புது லெட்ஜர், புது ஸ்டாக் ஐட்டம் போட்டிருக்காங்கன்னா அதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகே சார். ஆஃப்லைன்லே 2 செட்ஸ் ஆஃப் புக்ஸ், 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் புக் வச்சுருக்கோம். ஒருவேளை ஆஃப்லைனில் தான் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் 2 பேரும் ஒரே புக்கு தான் வச்சுருக்கோம். அதாவது கஸ்டமர் ஒரு புக் வச்சுருப்பாங்க அல்லது கிளைண்ட் ஒரு புக் வச்சுருப்பாங்க. வாங்கிடுவேன், நான் ஒர்க் பண்ணுவேன், அவங்களுக்கு திருப்பி அனுப்புவேன். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது டேட்டா வந்து என்ன ஆகும்னா, ஒரு சைடில் தான் டேட்டா அப்டேட்டிங் வந்து நடக்கும். ஓகே ரைட். ஒரு சைடு வந்து என்ன ஆகணும்னா கம்முன்னு இருக்கணும், டேட்டா அப்டேட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் குமார் அண்ட் கோலேருந்து டேட்டாவை வாங்குறேன். இந்த குரூப்பில் இருக்காங்க, குமார் அண்ட் கோலேருந்து டேட்டா வாங்குறேன். வாங்கும்போது என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் குமார் அண்ட் கோ என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குமார் அண்ட் கோக்கு திரும்ப கொடுப்பேன். அது வந்து ஆஃப்லைனில் சிங்கிள் செட் ஆஃப் புக்ஸ், ஒரே செட் ஆஃப் புக். ஆன்லைனில் இது ஆஃப்லைன் 2 சிங்கிள் டபுள். ஓகே. ஆன்லைனில் இருந்ததுன்னா டேட்டா எல்லாம் ஆன்லைனில் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருந்தால் எப்படி இது ஒர்க் பண்ணுறது? அப்போ ஆன்லைனில் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா 2 பேரும் ஒரே டைமில் வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இங்கே வந்து டேட்டாவை நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், இங்கே நான் டேட்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், இதே டைமில் என் கிளைண்ட்டும் அங்கே டேட்டாவை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்ன குழப்பம் வரும்னா, எந்த டேட்டா எப்போ அப்டேட் பண்ணதுன்னு எப்படி சார் தெரியும்? எந்த டேட்டாவை புதுசாக பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு எப்படி தெரியும்? ஓகே ரைட். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லித்தரோம்னா, இங்கே மார்க் மாடிஃபைடு வவுச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகே. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாடிஃபைடு வவுச்சர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இங்கே ஓகே ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் சார். ஸோ மார்க் மாடிஃபைடு வவுச்சர்னு, அதாவது எதை மாற்றணுமோ அதை மட்டும் நோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரே நிமிஷம். ஓகே ரைட். இந்த 40 வயசு ஆனதுக்கப்புறம் அல்லது 50 வயசு ஆனதுக்கப்புறம் வர்ற சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒன்று மைண்டில் வச்சு தேடணும்னா அது டக்குன்னு நமக்கு கிடைக்கலன்னா ஒரு சின்ன குழப்பம் வரும். அந்த குழப்பம் தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொன்னேன். மார்க் மாடிஃபைடு வவுச்சர்னு ஒரு இடம் இருக்குது. அப்படி மாடிஃபை பண்ணி வச்சிட்டோன்னா என்ன ஆகும், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து, நீங்கள் டேட்டாவை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது எதை மாற்றிருக்காங்க, நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எதை மாற்றினாங்கன்றதை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த மாடிஃபைடு வவுச்சர்ஸை மட்டும் நீங்கள் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இதெல்லாம் மாடிஃபைடு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எளிமையாக வந்து நகர்த்திக்கலாம். ஓகே ரைட். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, எது மாறி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வியூ பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. மாற்றினதை மட்டும் சார் ஆதித்தன் சார். சொல்லுங்கள் சார். சார் F11ல போனீங்கன்னா மார்க்டு வவுச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கும் சார். சார் இந்த ஃபியூச்சர்ஸ் யார் யாரெல்லாம் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் டைப் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். எங்கே மிஸ் பண்ணேன்? நான் எங்கேயோ தேடிட்டு இருக்கேன். இல்லை சார், லாஸ்ட்ல இருக்கு சார். இல்லை வெளியில் வந்துருக்கு. இல்லை லாஸ்ட்ல வெளியில் வந்துருக்கு சார். ஓகே ரைட். ஸோ இதில் அந்த ஸோ மோர் ஃபீச்சர்ஸ் எஸ் கொடுங்க சார். ஆமாம் ரைட் ரைட். ஓகே ஓகே. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர். ரைட். ஓகே. ஸோ இங்கே மார்க் மாடிஃபைடு ஸோ ஆல் ஃபீச்சர்ஸ். ரைட். ஓகே. ஸோ இங்கே திரும்ப சொல்கிறேன், F11 ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே. இங்கே வந்து ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைடாக காமிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எஸ் கொடுக்குறோம். இங்கே மார்க் மாடிஃபைடு வவுச்சர்ஸ் வந்து ஒரு எஸ் கொடுத்துட்றோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் மாடிஃபை பண்ண வவுச்சர்ஸ் மட்டும் தனியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ தனியாக பார்த்துக்கலாம், தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போத் த சைட் 2 பேரோட டேட்டாக்குள்ளேயும் 2 பேர் இந்த டேட்டாக்குள்ளே இதை பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகலாம், மாடிஃபை பண்ணதை மட்டும் வவுச்சர் வியூ பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம்,
எக்ஸ்போர்ட் பண்ண ஹிஸ்ட்ரி எப்படி என்ன பண்ணியிருக்கோம், எதை எப்போ மாடிஃபை பண்ணோம், என்ன பண்ணோன்றதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே ரைட். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறோன்னா, எனிடெஸ்க் மாதிரியோ அல்லது வந்து அதே மாதிரி இருக்கிற நிறைய வந்து ரிமோட் டெஸ்க்டாப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிமோட் டெஸ்க்டாப்ஸ் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, 2 பேரும் என்ன பண்ணலான்னா அப்டேட் பண்ணலாம். அதாவது இன்னொருத்தரோட டேட்டா, இப்போ என்ன ஆதித்தன் சாரோட டேட்டா வந்து எனக்கு எனிடெஸ்க் மூலமாக வந்துடும். எனிடெஸ்க் மூலமாக வரும்போது நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அதில் இருக்க சின்ன சிக்கல் என்னன்னா, ஆதித்தன் சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அமைதியாக ஒர்க் பண்ணும். ரைட். ஓகே. நான் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவர் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு வேணால் பார்க்கலாமே தவிர அவரால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வேஸ்டேஜ் ஆஃப் டைம் வந்து இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன சொல்லித்தரோன்னா, ரிமோட் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிவிடுங்க. ரிமோட் ஆக்சஸ் எனேபிள் பண்ண பிறகு வந்து அதாவது கம்பெனியில் இங்கே ஆன்லைன் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் மூலமாக என்ன பண்ணலான்னா, ஒரு 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 ஒருத்தரை வந்து ஒரு யூசர் ஐடியை வந்து ஒரு இமெயில் ஐடியை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிடலாம். அந்த இமெயில் ஐடி மூலமாக என்ன பண்ணலான்னா லாகின் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இப்போ நான் என் சிஸ்டமில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணுற அந்த ஆக்சஸ் வந்து என்ன ஆகுனா மல்டி ஆக்சஸ் இதுக்கு பின்னாடி 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 போகும். அப்படி போகிறப்போ ஒரு சிங்கிள் யூசருக்கு 1+1 இதுக்கு பின்னாடி ஒருத்தர் கொடுக்கலாம். ஒரு மல்டி யூசராக இருந்தால் ஒரு சர்வருக்கு பின்னாடி 10 பேர் கொடுக்கலாம். ஸோ ஒரே டைமில் சர்வரில் ஒருத்தர் உட்காந்து ஒர்க் பண்ணுறப்போ பின்னாடி 10 ரிமோட் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே. இந்த ரிமோட் யூசர் லாகினை வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, செலக்ட் ரிமோட் கம்பெனின்னு இருக்கும். இங்கே போயிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுலேருந்து ஆன்லைன் கம்பெனி எடுத்து ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. அப்போ அதில் வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. 2 பேரும் அட் அ டைமில் வந்து அப்டேட் பண்ணலாம். அது வந்து ரிமோட் ஆக்சஸ் மல்டி பாயிண்ட். ஓகே ரைட். இதுக்கப்புறம் இன்னொரு லெவல் இருக்குது சார். என்னென்னா மிரர் இமேஜ் 2 சைடும் கிரியேட் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் சின்க்ரனைசேஷன் பேர். சார் உங்களோட பிரான்ச் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒன்று இருக்குது. ஓகே. உங்களோட பிரான்ச் வந்து ராஜபாளையத்தில் ஒன்று இருக்குது. உங்கள் பிரான்ச் வந்து சிவகாசியில் ஒன்று இருக்குது. உங்கள் பிரான்ச் மதுரையில் ஒன்று இருக்குது. இப்போ மதுரை ஹெட் ஆஃபீஸ் அல்லது சிவகாசி ஹெட் ஆஃபீஸ்னால் சிவகாசியில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து மெயின், மற்றதெல்லாம் கிளைண்ட்டு. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளைண்ட்டுக்கு இதுக்கும் ரூல் செட் பண்ணி வச்சிடலாம். பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேட்டா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமில் சிங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா எல்லா இடத்துலையும் மிரர் இமேஜ் இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும், அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் இமேஜ் கிரியேட் ஆகிடும். அப்படி கிரியேட் ஆகிறப்ப என்ன ஆகுனா டேட்டா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கும். அதில் ஒருவேளை ஹெட் ஆஃபீஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும், பிரான்ச்சுக்கு அதர் பிரான்ச்சோடது தெரியக்கூடாது அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படி எழுதுறதுக்கு அந்த ரூல் எழுதுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போ சிங்க் பண்ணிட்டா சிங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா டெய்லி அப்டேட்டட் புக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ரைட்ஸ். ஒரு குறிப்பிட்ட டைமில் சிங்க் பண்ணிக்கலாம். அதை ஆன்லைன் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட டைமுக்கு பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. இது தவிர வந்து ஏடபிள்யூஎஸ் ஒரு க்ளவுடில் வச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் அதுவும் வந்து இருக்குது. ஸோ இத்தனை விதமாக வந்து டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றா பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதோட இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னென்னா இங்கே ஆல் டு செட் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோமா, ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன் கொடுக்குறோமா. சார் இப்போ இந்த ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷனில் நீங்கள் வந்து அப்லோடு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணலாம், டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே. உங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்னை இதுலேருந்தே ஃபைல் பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். ரிலீஸ் 6.1ல் 6.0ல் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண 5.0 ஆன்வர்ட்ஸ் இது வந்து அப்டேட் பண்ணிட்டே வர்றோம். ஸோ அப்போ இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு, டவுன்லோட் பண்ணுறதுக்கு, GSTR1 ஃபைல் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ரைட். ஸோ டவுன்லோட் பண்ணுறது இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரெக்கன்சிலேஷனுக்கு போகிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் டேலிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எக்ஸலில் வச்சுட்டு சிரமப்படாதீங்க. ஓகே. அதே மாதிரி இங்கே GSTR9 இப்போ வந்து 24-25ல் இருக்கும். இங்கே ஆல்ட் ஜி கொடுக்குறோம். ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ GSTR9க்கான ஒர்க்கிங்கும் ஆட்டோமேட்டிக்காக இது 4th டேபிள் 5th டேபிள் ரைட். ஓகே. எது வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் டேக்ஸ் பேயபிள், அவுட்வர்ட் சப்ளைஸ் நான் டேக்ஸ் பேயபிள். ஓகே ரைட். ஸோ அப்புறம் வந்து அதே போல் இன்புட் டேக்ஸில் 6th டேபிளுக்கான பிரேக்கப்பு, 6th வந்து பி என்ன, அது பியில் 1 2 3 எல்லாம் என்னன்ற பிரேக்கப் இருக்குல்ல அது வந்து. அதே மாதிரி 18th டேபிள் 17th டேபிள் வந்து அவுட்வேர்டுக்கானது, அவுட்வேர்டுக்கான HSN சம்மரி மந்த் வைஸ். அதே மாதிரி வந்து இன்வேர்டுக்கான HSN சம்மரி. ஸோ 17th 18th டேபிளுக்கான விஷயம் எல்லாம் இப்போ வந்து டேலிக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இதைத்தான் சார் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா இங்கே வந்து பிக்சரில் நம்ம காமிச்சோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏன் வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க, டேலிக்குள்ளே அப்டேட்டட் GSTR இருக்குது. அப்டேட்டட் GSTR வந்து GSTR1 3B 9 9C இது எல்லாத்துக்கான விஷயமும் இருக்கும்போது
நீங்கள் டேலிலேருந்தே இதை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸல் போகாமல் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே, நல்லது தானே, ஏன் சிரமப்படுறீங்கன்றதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, ரைட்டா? சார் ஸோ வணக்கம். இது வந்து சார் சொல்லுங்க ஆதித்தன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயம் வரைக்கும் எத்தனை பேர் இதை ம் ஏற்கனவே யூஸ் பண்றாங்க? ம் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதில்ல, இதை பத்தி இன்னும் ஃபெமிலியாரிட்டி வேணும். நார்மலா வந்து ஒவ்வொரு மாசமும் கஸ்டமர் டேட்டா கைக்கு வரும்போது முந்தின மாச டேட்டாலாம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ம் டேட்டா ம் கொடுத்ததுக்கு அப்புறம்லாம் மாடிஃபை பண்றதெல்லாம் நிறைய கஸ்டமர் பண்ணிடுறாங்க. அது நமக்கு தெரிய ம் வர்றதில்ல. ஒவ்வொரு மாசமும் அந்த மாசம் சேல்ஸை மட்டும் கொடுக்குறாங்க. அதை மட்டும் வாங்கி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வருஷ கடைசியில மறுபடியும் தவறு நிறைய நடக்குது. ரெண்டாவது, ம் இந்த டேட்டாவை எக்ஸலா வாங்குறது வரைக்கும் இதே மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வேலை குறையும். ரெண்டாவது வந்து அக்யூரசி இருக்கும். தவறு நடக்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க ஏதோ ஃபீட்பேக் இல்லை ஏதாவது டவுட் கேட்கணும்னா கூட இந்த செஷன்ல அப்படியே முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் சார். ரைட் சார், ரைட் சார். யாரும் டவுட் இருக்குன்னா அன்மியூட் பண்ணலாமா சார்? சார் அன்மியூட் பண்ண சொல்லுவோமா? பண்ணலாம் சார், பண்ணலாம் சார். சார் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா சார் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு சார். நீங்க தான் ஹோஸ்டா இருக்கிறீங்க. ஓ அன்மியூட் ஆல் அப்படியா? நீங்க ஓ கொடுத்தா சரி ஆமா சரி சார். சரி சரி. ஓ அதை நான் கவனிக்கல சார். ஒரே நிமிஷம். ரைட் சார், பண்ணிட்டேன் சார், பண்ணிட்டேன் சார். சேட்ல ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே. யாருக்கும் டவுட் இருந்தா கூட கேட்க சொல்லலாம் சார். இந்த டேட்டாவை ஆமாம் காப்பி சார். பண்ணி இம்போர்ட் பண்றது பழசு வந்து டேட்டா இம்போர்ட் பண்ணும்போது சார் மாஸ்டரை கரெக்டா இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஓப்பனிங் பால் செக் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஹேண்டில் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்க வவுச்சர் இம்போர்ட் பண்ணும்போது இன்க்ளூட் டிபெண்டன்ட் மாஸ்டர் கொடுத்துட்டா டேலியே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுது. நம்ம உட்காந்து மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இந்த டேட்டா இம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். கஸ்டமர் டேட்டாவை காப்பி பண்ணி ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு ஈஸியா ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். வருஷ கடைசியில அதே டேட்டாவை மொத்தமா தூக்கி வச்சு நம்ம வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது பத்தி யாராவது ஒப்பீனியன் இல்ல எதுவும் டவுட் இருந்தனா கேட்கலாம். சார் இப்போ இந்த டேட்டாவில் வந்து இப்போ நான் இங்கே வச்சிருக்க டேட்டாவில் ஒரு ஒரு சில டேட்டாவில் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு இருக்கலாமோ அப்படின்னு ஒரு அனுமானம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரு ஆல்ட் ஜி போடுறோம், இங்கே மார்க்டு கொடுக்குறோம், மார்க் கிளிக் பண்ணுறோம், இங்கே மார்க்டு வவுச்சர்ஸ் ரைட்டு இருக்கா, கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து இதெல்லாம் மார்க்டு வவுச்சர்ஸ். அதாவது நான் டேட்டாவை அவங்ககிட்ட அனுப்பிட்டேன். நான் டேட்டாவை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேட்டாவில் வந்து அவங்க வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்ஷன் பண்ண என்ட்ரி மட்டும் மார்ச் மாதம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் ஒரு பர்ச்சேஸ் 2 ஜேர்னலில் ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக ஏதோ அடிஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் எனக்கு தனியாக தெரிஞ்சிடும். இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி என்னோட டேட்டாவை கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தப்பு எங்கே நடந்திருக்கு அல்லது மாற்றம் எங்கே நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி டேட்டா சிங்க் ஆப்ஷனும் கஸ்டமரை வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை சார். லாஸ்ட் மினிட்ல டேட்டா கொடுக்கறது நிறைய வரும். ஸோ டே டு டே அவங்க டேலியை ஓப்பன் பண்ணி என்ட்ரி போட்டாலே இங்கே நம்ம வந்து ஜிஎஸ்டிபிக்கு அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துடலாம். அந்தந்த கஸ்டமர் டேட்டா அவங்க ஃபோல்டர் போட்டு தனியாக கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்தோம்னா அவங்க என்டையர் டேட்டாவும் எந்த விதமான டிபெண்டன்சியும் இல்லாம இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணாங்கன்னா போதும். என்ட்ரி போட்டு முடிச்சோன்னா இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க டே டு டே என்ட்ரி போடுறது எல்லாமே வந்துடும். நம்ம 10ஆம் தேதி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறோம். எப்படினாலும் முந்தின மாச டேட்டா வந்து ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள நம்ம கைக்கு வந்துடும். ஸோ அப்ப நம்ம வந்து கஸ்டமரை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. டேட்டா கொடுக்கல, ஃபைல் கொடுக்கல, லாஸ்ட் மினிட்ல கொடுத்துட்டு ஃபைல் பண்ண சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் இல்லாம நம்மளே எடுத்து எல்லா கஸ்டமருக்கும் ஓப்பன் பண்ணி ஈஸியா பார்த்தரலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து டேட்டா சிங்க்ல இருக்கு. வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா சார்? சார் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் என்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க சார். புதுசாக என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னா என்சிஇன்னு ஒன்று கொடுக்குறாங்க சார். என்சிஇ அப்படின்னா என்னென்னா நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கான டேக்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபார்மேட் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. ஒரே நிமிஷம், நான் திரும்பவும் எல்லாத்தையும் மியூட் பண்ணிக்கிறேன்.
மியூட் பண்ணிட்டேன்னா அது ஈஸியாக இருக்கும். பண்ணதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே, ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கை தெரியாமல் நம்ம வேணும்னு பண்ணுறதில்ல, கை தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு பட்டனை அழுத்திடுவோம். அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா அது வந்து நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணல அப்படின்றது தெரியும். சத்தம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அதனால் அதை பண்ணி வச்சுருவோம். ஓகே, மியூட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இந்த என்சிஇ அப்படின்னா என்ன சார்? அதாவது யூனிஃபார்ம் ஃபார்மேட்டிங் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்றாங்க. யூனிஃபார்ம் ஃபார்மேட்டிங் ஏன் சார் வரணும்? எதுக்கு? ஒரு பேலன்ஸ் ஷீட். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இன்னொருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் வச்சுருக்காரு. எல்லாருக்கும் ஏன் யூனிஃபார்ம் ஃபார்மேட்டிங் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நான் என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று கொடுக்குறேன். அப்போ நமக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் ஃபார்மேட்டிங்கோட தேவை நமக்கு புரிகிறதுக்காக, அதோட ஸ்கோப் அல்லது அப்ஜெக்டிவ் புரிகிறதுக்காக ஒன்று கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணுறாரு. சினிமா டிக்கெட் புக் பண்ணும்போது அவர் அறியாமல் அவருடைய கவனம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஏ ரோவில் சினிமா டிக்கெட் புக் பண்ணணும், பி ரோவில் சினிமா டிக்கெட் புக் பண்ணணும். சார் நான் திரும்ப கேட்குறேன், தெரியாமல் ஏ தானே முதல் அல்ஃபபெட்டு, பி ரெண்டாவது அல்ஃபபெட்டில் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் சிரிப்பார். சார் சினிமா தேட்டரில் முதல்ல வந்து இசட்லேருந்து ஆரம்பிக்கும் சார், ஏ வந்து பின்னாடி பக்கம் இருக்கும், லாஸ்ட்டாக இருக்கும். அப்போ தள்ளி இருந்து பார்க்குறப்ப படம் நல்லா தெரியும், கண் வலிக்காது, கழுத்து வலிக்காது, நிம்மதியாக இருக்கும். நம்ம கடைசியாக உட்காந்துருக்காங்க பாப்கார்ன் சாப்பிட்டு நம்ம குப்பையை போட்டாலும் யாரும் நம்மளை திட்ட போகிறதில்ல. என்னடா முன்னாடி இருந்து பின்னாடி சேரில் போடும்போது பின்னாடி சேரில் சரவணன் சார் மாதிரி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, ஏப்பா பாப்கார்னை தின்னுட்டு இந்த பக்கம் போடுறேன் நீ அப்படின்னு திட்டுவாங்க. ஓகே, நம்ம பின்னாடி பக்கம் அப்படி சதம் அப்படி போடக்கூடாது, சதம் போடாமல் போட்டோன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு சினிமா தேட்டரில் இசட்டில் ஆரம்பித்து ஏல போய் நிற்கும் லாஸ்ட் அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம் ஃபார்மேட் இருக்கா? ஓகே, ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து நம்ம எது அப்பர் பெர்த் வருது, எது லோயர் பெர்த் வருதுன்னு பார்த்து நம்ம வயசான அப்பா அம்மாவை அனுப்புகிறோம் அப்படிலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா லோயர் பெர்த் வர்ற மாதிரி புக் பண்ணுவோம். ஓகே, அல்லது இப்படி வச்சுக்கலாம், நானும் என் ஒய்ஃப் மட்டும் ஒரு ஊருக்கு எங்கேயோ போகிறோம். ஓகே, வரும்போது சைடு அப்பர் சைடு லோயரை மட்டும் புக் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் அதில் உட்காந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். வேறு யாரும் ஒருத்தன் ஒரு மதுரை பாஷையில் சொன்னால் வேறு சனிப்பையன் உள்ளே வரமாட்டான். மதுரைக்காரங்க வந்து அப்படி கொஞ்சம் அன்பாக இன்னொருத்தரை வந்து சொல்கிறது வந்து வழக்கம். அப்படி இன்னொருத்தர் ஆள் வந்து இடைஞ்சல் பண்ண மாட்டாருன்றதுக்காக சொல்கிறோம். அப்படி வரமாட்டார். நம்ம 2 பேருமா தனியாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு தெரியுது. 7, 8 வந்து சைடு அப்பர் சைடு லோயர். ஓகே ரைட். அடுத்து திரும்ப 14, 15 சைடு அப்பர் சைடு லோயர். அப்படி தெரியிறப்போ இப்படி ஒரு யூனிஃபார்மாக இருக்கிறதுனால தான் சினிமா தேட்டரில் எங்கே டிக்கெட் வேணும், ட்ரெயினில் எங்கே டிக்கெட் வேணும்னு நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஐசிஐ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கைடன்ஸ் நோட் கொடுக்குறாங்க சார். ரைட்டா? என்ன கைடன்ஸ் நோட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து உங்களோட விஷயங்களை வந்து சரியாக இது இங்கே தான் இருக்குன்னு முடிவு பண்ணுறீங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேலன்ஸ் ஷீட் P&L அக்கௌண்ட் போடும்போது அந்த பேலன்ஸ் ஷீட் P&L அக்கௌண்ட்டில் ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்கணும். அந்த நோட்ஸில் வந்து எல்லா ட்ரேட் பேயபிளும் ஒரு பர்டிகுலர் நோட்டில் தான் இருக்கணும், ஒரு ஃபிக்ஸட் அசெட் ஒரு பர்டிகுலர் நோட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு கொண்டுறாங்க சார். அதுதான் வந்து எஃப்எஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் என்சிஇ. இது வந்து ஒரு 78 பேஜில் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து வெப்லேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, விச் இஸ் ஃப்ரீ. மீட்டிங் முடிஞ்ச பிறகு நானும் வந்து இப்போ ஆதித்தன் சார் மூலமாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கார்பரேட் என்டிட்டி. கரெக்டாக இருக்கா? இதை கொடுத்துருக்க வந்து சிஏ இன்ஸ்டியூட்டோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட்? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி கேட்குறோம், இந்த ஃபார்மேட் எப்போ சார் எஃபெக்டிவ்? 1/4/24 எஃபெக்டிவ். அப்போ ஒரு ஜிஎஸ்டிபி ஒரு 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 நான் கார்பரேட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ரெடி பண்ணி தரும்போது இந்த ஃபார்மேட் அடாப்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணுமானா பார்க்கணும். ஏன்னா சிஏ அதை பார்த்து தான் அதை சர்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே ரைட், அப்போ அதை பார்க்கணும். அடுத்த கேள்வி என்னென்னா நான் கார்பரேட் என்டிட்டினா யார்? அது கேட்கும்போது தெளிவாக சொல்கிறாங்க, யார் இல்லை. முதல்ல சொல்லிடுறாங்க யார் இல்லை அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி, 1% கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி இதெல்லாம் கிடையாது. யார் இல்லை, இன்னொருத்தங்க யார் இல்லைன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் சிஇ கார்பரேட் என்டிட்டிஸ். யாரெல்லாம் உண்டுன்னா அதிகமாக நம்ம ஊரில் இருக்கிற பிஸ்னஸ் மாடலான சோல் ப்ரொப்ரைட்டரிஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஓகே, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி,
அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னா லைன்ஸ் கிளப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னா வந்து சிவகாசி நகர் குடியிருப்போர் சங்கம். ஓகே ரைட். விருதுநகர் வாழ் மக்கள் சங்கம் அப்படின்லாம் இருந்ததுன்னா அது ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன். சொசைட்டிஸ் அப்படின்றது இப்போ அஞ்சாக் மாதிரி ஒரு காலேஜ், ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் மாதிரி இருக்குது, செந்திக்குமார நாடார் காலேஜ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் எதில் இருப்பாங்கன்னா எஜுகேஷனல் சொசைட்டியில் இருப்பாங்க. ஓகே. ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து கைலாசாவும் ட்ரஸ்ட் தான், நான் இல்லைங்கள. அந்த மாதிரி ட்ரஸ்ட் நிறைய. ஓகே. சேரிட்டபிள், பப்ளிக் சேரிட்டபிள் இருக்க ட்ரஸ்ட். கார்பரேஷன்ஸ் வந்து எதுனா நம்மளோட முனிசிபல் கார்பரேஷன், ஓகே ரைட், பஞ்சாயத்து இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. அட்டானமஸ் பாடி சுய நிர்ணய உரிமை உள்ள ஒரு அமைப்பு. அத்தாரிட்டிஸ்ன்றது எகெயின் ஒரு 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 லோக்கல் அத்தாரிட்டிஸ், ரைட். ஓகே. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபார்மேட்டில் ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் யூனிஃபார்ம் ஃபார்மேட்டில் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஏஏபி, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் படி பேலன்ஸ் ஷீட்டுன்றதும் பிஎன்எல் அக்கௌண்ட்ன்றதும் ஒரு பக்கத்தில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 6ஆம் பக்கம் பார்க்கன்னு குமுதம் தீபாவளி மலர் மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட் மஸ்ட் பி இன் 1 பேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மஸ்ட் பி இன் 1 பேஜ், ரைட். ஓகே. அப்படி இருக்கும்போது சார் எனக்கு ஒரு சப்ளையர் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேர் பேரையும் பேலன்ஸையும் எப்படி சார் ஒரு சீட்டில் போடுவேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் அதுக்கு பேர் ட்ரேட் பேயபிள். ஒரு ஹெட்டிங் போட்டு டோட்டலாக அங்கே போட்டுருங்க. ட்ரேட் பேயபிளுக்கான பிரேக்கப்பை என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் டு பேலன்ஸ் ஷீட் அங்கே வந்து கொடுத்துருங்க. அப்போ இதில் வந்து அங்கே வந்து இப்போ சப்போஸ் ட்ரேட் பேயபிள்ன்றது 6வது நோட்டாக இருந்தால் 6ன்னு அங்கே ஒரு நம்பர் கொடுத்துரும். நோட்ஸ் டு பிஎஸ்ல போய் பேலன்ஸ் ஷீட்டில் போய் 6வது நோட் பார்க்கும்போது இந்த 250 பேரும் அங்கே இருக்கும். ஓகே. அப்போ லெங்க் வந்து கரெக்டாக வந்துருமா. இதுதான் வந்து என்சிஇக்கான யார் என்சிஇக்கு என்ன எஃப்எஸ் கொடுக்கணும். இங்கே ஒரே ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வேணும்னா கொடுக்கலாம், அது மேண்டேட்ரி இல்லை, அவசியப்பட்டால் கொடுக்கலாம். கேஷ் ஃப்ளோவும் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஆத்தென்டிசிட்டி வந்து கூடும். ரொம்ப சரியாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றது தெரியறது வந்து கூடும். ஓகே ரைட். அது பண்ணியாச்சா, ரைட். ஸோ அப்போ என்சிஇ புரிஞ்சுக்கிட்டோம். என்சிஇ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 4 லெவலாக பிரிக்கிறாங்க சார். ஓகே. எதுக்கு 4 லெவலாக பிரிக்கிறாங்க சார்? இப்போ நம்ம ஒருத்தட்ட வந்து எனக்கு 3 குழந்தை அப்படின்னு சொன்னால் முதல் பையன் மூத்தவன் என்ன படிக்கிறான், 2வது என்ன படிக்கிறான், கடைசி புள்ள என்ன படிக்கிறான் சொல்கிறோமா. ஒரு கல்யாண பத்திரிகையில் வந்து முதல் குழந்தை ஜேஷ்டகுமாரன், கனிஷ்டகுமாரன் அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா. அப்படின்னா மூத்த புள்ள கடைசி புள்ள. ஏன்னா முதல் கல்யாணத்தையும் மிஸ் பண்ண மாட்டோம், கடைசி கல்யாணம்னா அடடா ஃபர்ஸ்ட்லாம் விட்டோமே இதுக்காவது போயிடணும். அப்போ இந்த லெவல் பிரிக்கிறது எதுக்குன்னா யார் முதல்ல, யார் 2வது, யார் 3வது, யார் பெரியவர் அப்படி தெரியறதுக்கா. இப்போ இந்த லெவலில் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா டேர்ன் ஓவரையும் பாரோயிங்ஸையும் பொறுத்து பிரிக்கிறாங்க. எவ்வளோ விற்று முதல், என்ன கடன். சார் 10 கோடிக்கு கீழே டேர்ன் ஓவரும் 2 கோடிக்கு கீழே கடனும் இருந்தால் அதுக்கு பேர் மைக்ரோ. ஓகே சார். 10 கோடிக்கு மேலே ஆனால் 50 கோடிக்கு உள்ள அப்படின்னா ஸ்மால். 50 கோடிக்கு மேலே 51 கோடி ஆனால் 250 கோடிக்குள்ள இருந்தால் லார்ஜ். ஓகே. இப்படி வந்து இதே மாதிரி கடனை வந்து 2 கோடி, 2 கோடி டு 10 கோடி, 10 கோடி டு 50 கோடி, 50 கோடிக்கு மேலேன்னு பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். இப்போ நம்ம திரும்ப புரியாமல் ஒரு கேள்வி கேட்குறோம். இப்படி பிரிக்கிறதுனால என்ன சார் லாபம், என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் எப்படி நான் சொன்னோன்னே சார் அது என்ன 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் அப்பாவியாக கேட்குற யாராவது இந்த கிளாஸில் இருக்கலாம். ஓகே. அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 1லேருந்து 30 வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து இப்போ 1, 2, 3 வரிசையாக 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 6ன்றது டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களா. சார் ஒரு டெப்ரிசியேஷனை எப்படி பிளாக் ஆஃப் அசட் கொடுத்து அதில் வந்து கிராஸ் பிளாக், டெப்ரிசியேஷன், நெட் பிளாக்னு எப்படி கொடுக்குறதுன்றது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இதில் இருக்கும். ஓகே ரைட். அதே மாதிரி வந்து இப்போ அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்னு இருக்கா 12ல். அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்னா கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வரும்போது கிராண்ட்ஸை எப்படி காட்டுறது, அது ஃபுல்லி டேக்ஸபிளா, எப்போ டேக்ஸபிள், எப்படி டேக்ஸபிள் ஆகும் அப்படின்றது அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். இது மாதிரி வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்றும் நிறைய இருக்குது சார். இப்போ அடுத்து நம்ம புரியாமல் கேட்குற கேள்வி என்னென்னா வடிவேல் ஒரு படத்தில் கேட்பார்ல, உங்கள் கவிதை மேலே நீங்களே எங்க கோடு போட்டு அடிச்சிருக்கீங்கன்னு. அது மாதிரி ஏன் சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் மட்டும் எல்லோ கலர் போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா சார் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம்
பரவலாக அப்ளிகபிளாக இருக்காது. எப்படி தெரியும் சார்? இங்கே லெவலை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிலிட்டியை வந்து இங்கே கம்மியாகவும் இங்கே கூட்டவும் வைக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை சார்? ஒரு 9th 8th படிக்கிற குழந்தைக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கும். 11th படிக்கிற குழந்தைக்கு வந்து 6 7 சப்ஜெக்ட் கூடுது. அப்புறம் பிகாம் வரும்போது பேப்பர்ஸ், சிஏ வரும்போது பேப்பர்ஸ் கூட்டிட்டு தான், அதுதான் லெவல். அப்போ அதே மாதிரி லெவல் 4 சின்னதாக இருக்கும்போது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 கிடையாது, 20 கிடையாதுன்றாங்க. அப்படின்னா என்னென்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வேணும்னா வச்சுக்கலாம். ஏர்னிங் பெர் ஷேர்ன்றது இவங்க ஈக்விட்டி ஷேர் கொடுக்காதனால அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி வந்து லெவல் 2ல் வந்து இந்த 320 தவிர 23யும் கிடையாதுன்றாங்க. அப்போ 23 என்ன அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து அப்ளிகபிலிட்டி. அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இதை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு கேட்கும்போது டேலி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டெப்பாக சொல்லித்தருது சார். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட சீரியல் நம்பர் வந்து சிஏ அல்லது ஜிஎஸ்டிபிக்கான சீரியல் நம்பராக இருந்தால் ஓகே சார். நாங்கள் வந்து ஆதித்தன் சார் மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கிட்ட இருக்க சிஏ சீரியல் நம்பர் என்ன, ஜிஎஸ்டிபியோட சீரியல் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு சிஏ ஆர் ஜிஎஸ்டிபி tallySolutions.comக்கு போயிட்டு அங்கே வந்து என்சிஇக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா tallySolutions.com போகிறோம், என்சிஇ போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு சீரியல் நம்பர் இங்கே டைப் பண்ணி செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தா என்ன ஆகுனா, இது எலிஜிபிள் அல்லது இன்எலிஜிபிள்னு வரும். ஒருவேளை இன்எலிஜிபிள்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து சார்ட்ட பேசி உங்கள் நம்பரை அப்டேட் பண்ண சொல்லி எலிஜிபிலிட்டி வாங்கிக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா என்ன வச்சுருக்கணும்னா, ரிலீஸ் 6.0க்கு மேலே வச்சுருந்தா தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, இது முதல் விஷயம் சார். இப்போ நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, டேலியிலேருந்து ஒரு ஓடிபி வரும் சார். இந்த ஓடிபி 30 minutes வேலிட். அதனால் பதறாமல் இந்த ஓடிபியை வந்து கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதே சைட்டில் இந்த ஓடிபியை கொடுத்தோன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு திரும்ப ஒரு மெசேஜ் வரும். என்ன வரும்னா, சார் உங்களோட சீரியல் நம்பருக்கு என்சிஇயை நாங்கள் ஆட் பண்ணிட்டோம், இந்த மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் டேலிக்குள்ளே போயிட்டு ஹெல்ப் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள், லைசன்ஸ் கிளிக் பண்ணுங்கள், மேனேஜ் லைசன்ஸ் போங்க. இங்கே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள் சார். கிளிக் பண்ணிட்டு உங்கள் இங்கே இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுங்க சார். ஓகே ரைட். ஸோ லைசன்ஸ் அப்டேட் பண்ணுறோம், ஹெல்ப் போகிறோம், செட்டிங்ஸ் போகிறோம், லைசன்ஸ் போகிறோம், இங்கே மேனேஜ் லைசன்ஸ் போகிறோம். அப்டேட் லைசன்ஸில் போயிட்டு சீரியல் நம்பர் நம்மளோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து அப்டேட் பண்ணுறோம். இப்படி பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளகின்ஸ்னு ஒன்று வருதா, இந்த ப்ளகின்ஸில் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் என்சிஇ வந்துருதா, ஆட் ஆகிடும் சார். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இது பண்ணுறதுனால என்ன சார் அட்வான்டேஜ்? இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, டேட்டாவை நீங்கள் டேலியிலேருந்து வெளியில் கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்? ஸோ டேட்டாவை டேலியில் வச்சுருக்கோம். நான் ஓப்பன் பண்ணுறேன் டேட்டாவை வந்து. ஓகே ரைட். ஓகே, ஒரே நிமிஷம். நான் இன்னொரு ரிலீஸில் வச்சுருக்கேன். அந்த ரிலீஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன், அங்கேருந்து எடுக்கிறேன். ஏன்னா கிளைண்ட் ஒவ்வொருத்தங்களும் டேட்டா வந்து ஒரு ரிலீஸில் வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு வேறு இதுலேருந்து வருது இல்லையா, அதனால் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், இதை எப்படி கொண்டு போகிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே டேட்டாவை எடுக்கிறோம் சார். இதில் 24 25 ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, தென் 23 24 இன்னொரு இடத்துல இருக்குது. நான் முதல்ல 24 25 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏப்ரல் 24 மே 25 இதுதான் கரண்ட் இயர். திரும்பவும் ஒரு ஆல்ட் F3 போட்டு ப்ரீவியஸ் இயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன், 23 24. இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், கரண்ட் இயரில் ஒரு கிளிக் பண்ணி கண்ட்ரோலை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சாச்சா. இப்போ டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் போகிறோம் சார். ட்ரையல் பேலன்ஸ் வச்சு தான் P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமா. ஓகே, உள்ளே போயாச்சு. இப்போ இங்கே டேலி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, ஜேசான் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ட் இ அழுத்துவீங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆல்ட் இ அழுத்துங்க சார். இங்கே ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇன்னு வருதா, செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கான்ஃபிகர் போகிறேன். இதில் வந்து கரண்ட் இயர்ன்றது 31/3/25 முடியுது. இப்போ அடுத்த கேள்வி கேட்குது, ப்ரீவியஸ் இயரை இங்கே வச்சுருக்கீங்களா, செப்பரேட் ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா? நான் செப்பரேட் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இப்படி ஒரு எஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணலான்னா, ப்ரீவியஸ் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணலாம். ஓகே,
ஸோ சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை ப்ரீவியஸ் ஃபோல்டரும் இதிலே இருந்ததுன்னா இங்கே நோ கொடுத்துடலாம். சூஸ் பண்ணிட்டோம். இப்போ 31/3/24 வந்துருச்சா, ஒரு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம், ஒரு எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்தா இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகி, ஓகே, நீங்கள் எந்த எந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அல்லது எந்த ஃபோல்டர் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்துருச்சு. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇ வந்துருச்சா சார். இது வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் சார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி டேட்டாவாக மாற்றுறது அல்லது எக்ஸலுக்கு கொண்டு போகிறது. முதல்ல எக்ஸல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே, உங்கள் டேலி ஃபோல்டருக்குள்ளே ஆப் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கா, அதுக்குள்ளே ப்ளகின்ஸ் இருக்கா, ப்ளகின்ஸ்குள்ளே வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇன்னு இருக்கா, இங்கே போனால் இந்த ஃபைல் இருக்கா சார். இதுக்குள்ளே தான் இந்த எக்ஸல் ஃபைல் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அன்சிப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல நான் அன்சிப் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட், ஓகே. இங்கே நான் வந்து இங்கே அன்சிப் பண்ணி வச்சுருக்கேனா, ஓகே, இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கேனா, இதை பண்ணிவிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இது பிளாக் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மெசேஜோட அன்பிளாக்னு ஒன்று இருக்கும். அப்படி இருந்தால் அந்த அன்பிளாக்கை கிளிக் பண்ணி ஒரு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா இதில் மேக்ரோ இருக்குது. அப்போ அந்த மேக்ரோ ஒர்க் ஆகணும்னா இது அன்பிளாக் ஆனால் தான் ஒர்க் ஆகும். இது ஐடிஆர் ஃபைல் பண்ணுற எல்லா ஜிஎஸ்டிபிஸ்க்கும் தெரியும். ஐடிஆர் 1 to 4 ஃபைல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை அன்பிளாக் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் சார். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே இதில் ரீட்மீன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. இது எதுக்கானது, எந்த ரிலீஸ் எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியறதுக்கு. தென் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இண்டெக்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ எனக்கு இங்கேருந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ்க்கு போகணும், ஒரு கிளிக் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் நோட்ஸ்க்கு போகலாம். அங்கேருந்து திரும்ப பேக் வரணும், கோ டு இண்டெக்ஸ் வந்துடலாம். அப்போ இங்கேருந்து ஒரு ஷீட்டுக்கு போகிறதும் வர்றதும் இண்டெக்ஸ் மூலமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கா, அதில் உங்கள் கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆடிட்டர் யார் சைன் பண்ண போகிறா, அவரோட எம்ஆர்என் நம்பர் என்ன, யூஆர்என் அவரோட எஃப்ஆர்என் நம்பர் என்ன. ஓகே, ஸோ எனக்கு சைன் பண்ண போகிற ஆடிட்டரோட பேர் என்ன, எந்த ஃபேர்மில் இருக்கிறாரு, அவரோட எம்ஆர்என் நம்பர் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எஃப்ஆர்என் நம்பர் ஃபேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதே போல் இதில் இன்னொரு இந்த பேஜில் பேசிக் இன்ஃபர்மேஷனில் இருக்க இன்னொரு சௌகரியம் என்னென்னா, இங்கே ரவுண்டிங் ஆஃப்னு ஒன்று இருக்கா, இதில் வந்து நியரஸ்ட் 1 ரூபியா இல்லை நியரஸ்ட் தௌசண்ட்ஸா, ஏன்னா நீங்கள் எம்சிஐ கொடுக்கும்போது நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போது இங்கே செலக்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் டு இம்போர்ட் இருக்கா, கிளிக் பண்ணுறேன் சார். இங்கே நான் எங்கே டேட்டா வச்சுருக்கணும், நான் எங்கே எக்ஸ்எம்எல் ஃபைல் வச்சுருக்கணும் அந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன் சார். இப்போ சி கோலனில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஓகே டேலி ப்ரைமில் இதை வந்து வச்சுருக்கேன். அல்லது அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஓகே, செக் பண்ணிக்கிறேன். 25 5:45 நான் போட்டது தானா, ஆமாம் கொடுக்குறோம். இப்போ ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் சார். நான் இதில் எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்கிற அட்வைஸ் என்ன, இப்படி வரும்போது ஒரு காஃபி மக்கை வச்சுக்கோங்க. காஃபி மக்கை வச்சுட்டு 2 சிப்பு பொறுமையாக 2 வாய் காஃபியை ஊதி குடிங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு ராஜா, போயிட்டுருக்கு, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு குசலம் விசாரிங்க. திரும்ப 2 வாய் காஃபி குடிங்க. வீட்டுக்காரம்மாட்ட ஏதாவது அன்பா கோவமாக சொல்லாதீங்க, அன்பா ஏதாவது சொல்கிறதுனா சொல்லி முடிங்க. அதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு இருக்க டைமில் என்ன ஆகும்னா, டேலி வந்து இது எல்லாத்தையும் எக்ஸல்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் ரெண்டையும் கொண்டு வந்து அப்டேட் பண்ணுறோம் சார். ஓகே, ஸோ காஃபி மக்கில் 2 சிப் காஃபி குடித்தோம், பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசினோம், ஒய்ஃப்ட்ட அன்பா 2 வாரத்தை பேசுகிறோம். அதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த அப்டேஷன் நடக்குது. நம்ம அது வரைக்கும் கீபோர்டில் வந்து தடன்னு கைதட்டிட்டு இருக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா இந்த அப்டேஷன் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம்னா, கரண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும் இங்கே வந்துருச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த நான் சொன்ன ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஹெட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டேட்டா கொடுக்குறலாம் வந்துருச்சா. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ரைட், ஓகே. இப்போ கரண்ட் இயர் உள்ளே போனால் கரண்ட் இயரோட டேட்டா வந்துருச்சா சார். ப்ரீவியஸ் இயர் உள்ள போனால் ப்ரீவியஸ் இயரோட டேட்டாலாம் வந்திருக்கா. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சான்னு பார்க்குறோம். இங்கே 7,53 lakhs, இங்கே 7,53 lakhs பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இதில் தேவைப்படுற எல்லா தகவலும் இன்னும் மேப் ஆகலை. அதனால் அன்மேப்டுன்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இந்த ஆரஞ்சு கலரை சரி பண்ணிட்டோம்னா மேப் ஆகிடும். ஓகே, அது எப்படி சரி பண்ணுறது, டிபி கரண்ட் இயருக்கு போகிறோம். கரண்ட் இயருக்கு போயிட்டு இங்கே கேபிட்டல் டிராயிங்ஸ்
ஃபைன் அண்ட் பெனால்ட்டின்னு இருக்கா. ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா கேபிட்டல் கீழே வரணும். ஒரு காப்பி பண்ணுறோம். இங்கே வந்து இது வரைக்கும் கேபிட்டல் தான் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஹெட்டிங் படிக்கிறோம். இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேர்ம் லோன், டிக் லோன் அப்படின்லாம் வருது. இதெல்லாம் லோன் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே. ஆனால் செக்யூர்ட் லோன். நம்ம வந்து இதுக்கெல்லாம் என்ன கொடுத்துருப்போம்னா பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அப்போ செக்யூர்ட் லோன் காப்பி பண்ணுறோம். இங்கே வந்து இது வரைக்கும் கரெக்டாக இந்த லோன் வரைக்கும் கரெக்டாக என்ன பண்ணுறோன்னா இதை காப்பி பண்ணுறோம். இப்படி பண்ண என்ன ஆகும் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் அக்கார்டிங்லி ஃபிகர்ஸ் மாறும். இங்கே அன்மேப்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. ஸோ அப்போ மேப்பிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோன்னா கரண்ட் இயரில் பண்ணி முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது சார். ப்ரீவியஸ் இயருக்கு போகிறப்ப டேலியில் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப ஒரு தடவை அதை பண்ணாதீங்க. காப்பி மேப்பிங் ஃப்ரம் கரண்ட் இயரை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஒரு ஓகே கொடுத்துட்டு கரெக்டாக சொல்கிறீங்க. ஒரு காஃபி மக் எடுத்து 2 வாய் குடிக்கணும், பக்கத்தில் இருக்கவர்கிட்ட பேசணும், வீட்டுக்காரம்மாட்ட அன்பாக பேசணும். இப்போ உங்களுக்கு பழகிடுச்சு. ஓகே. ஸோ அது ஒரு 2 காஃபி சிப் 2 தடவை சிப் பண்ணிங்கன்னா நீங்கள் சிப் பண்ணி அதை ரசித்து காஃபி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் குடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த ப்ரீவியஸ் இருக்கிற இப்போ கரண்ட் இயர் இருக்கிற மேப்பிங் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயருக்கு காப்பி ஆகிடும். இப்போ நல்ல நுட்பமாக பார்க்குறவங்க 2-3 பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இதே பட்டன் இங்கேயும் இருக்குல்ல, காப்பி மேப்பிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல சார், அது எதுக்குன்னா இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, அதனால் கரண்ட் இயரை பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயரை மேப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இயர் வரும்போது ப்ரீவியஸ் இயரை மேப் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அதை கரண்ட் இயருக்கு காப்பி பண்ணுறது சுலபமாக இருக்கும்ல, அதனால தான் அந்த ஆப்ஷன். ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நோட்ஸில் வந்து இந்த மாதிரி தேவைப்படுற எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ரீஃப் இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணணும். இப்போ இங்கே டைப் பண்ணியிருக்கோம், பிளாஸ்டிக் மோல்டிங் இண்டஸ்ட்ரி மெர்கண்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஃபாலோ பண்ணுறாங்க, இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, இதெல்லாம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேசிக் இன்ஃபோவில் போயிட்டு சேவ் மேப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா மேப்பிங் எல்லாம் சேவ் ஆகிடும். எதுக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு டேட்டாவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா இதை மேப் பண்ணிவிட்டு டேட்டாவை டேலியில் கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை இம்போர்ட் பண்ணுங்கள். அப்போ மேப்பிங் மாறாது, கரெக்ஷன் பண்ண ஃபிகர்ஸ் மட்டும் மாறும். ஓகே. அது ஒன்று சார். அப்புறம் இதை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா இது வந்து என்ன சீட்டாக மாறும்னா பிடிஎஃப் ஃபைலாக வந்து மாறி கீழே வந்து அங்கே எம்ஆர்என் எஃப்ஆர்என் இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் யார் சைன் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அழகாக வந்து அங்கே உட்காந்துரும். காமிக்கிறேன், இது உட்காரட்டும். உட்காந்தோன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக உட்காருது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கலாம். இங்கே வருதா சார்? ரைட். இங்கே வந்து யூனிஃபார்ம் ஃபார்மேட் ஒன்று எடுத்தாச்சு, நோட்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே வந்து எஃப்ஆர்என் எம்ஆர்என் யூடிஐஎன் நம்பர்லாம் போடுறதுக்கு இடம் வந்துருச்சா? இதுக்கு பேர் தான் சார் என்சிஇ. இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து நான் கார்பரேட்டில் வந்து நான் கார்பரேட்டுக்கானதாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் 2வது பாயிண்ட். ஓகே ரைட். ஸோ இது புரிஞ்சிச்சா? இதுக்கு ஆதித்தன் சார் இதுக்கு ஏதாவது கேட்டு போகலாமா அடுத்ததுக்கு, இல்லை என்ன பண்ணலாம்? ஆதித்தன் சார் உங்களால் அன்மியூட் பண்ணிக்க முடியுமா தெரில, ஒரே நிமிஷம் நான் டேட்டா ஓப்பன் பண்ணி இது பண்ணுறேன். சார் அன்மியூட் ஆயிருச்சு சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் இது 100% எல்லா டேட்டாவும் டேலியில் இருந்தால் தான் இயர் எண்டில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது இது எல்லா கம்பெனிஸும் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இருக்கோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் இந்த பழைய ஃபார்மெட்ல எக்ஸல் ஃபைல வாங்கி அந்தந்த மாதம் மட்டும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம்னா இயர் எண்டில் திருப்பி மறுபடியும் இதுக்காக வேலை பார்த்தாகணும். சரி இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷம் டேட்டாவுக்கு மறுபடியும் இப்போ இந்த வருஷம் உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இல்லாதவங்க அப்படிங்கிறது வந்து பேங்க் லோன் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. பேங்க் லோன் இல்லாதவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சொற்பம். எல்லாருக்கும் தெரியும் அக்கௌண்ட் இது நம்ம ஜிஎஸ்டிபி எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா ஒரு பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க. பேங்க் லோன் போயிட்டாலே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் கேட்குறாங்க, அது மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. அப்ப கண்டிப்பா வந்து இந்த டேட்டாவை பூரா உட்காந்து மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல உட்காந்து ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ல போட்டு அது சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி சப்போஸ் தப்பு இருக்குன்னா அதை கரெக்ஷன் பண்ணி 2 நாள் 3 நாள் உட்காந்து நம்ம வேலை பார்க்குற வேலையை ஒரு காஃபி குடிக்கிற டயத்துல டேலி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நமக்கு இந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷன் நமக்கு புதுசா என்ன வந்தாலும் அதுக்கான விஷயம் டேலியில இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ இது ஒரு ப்ரூஃப். நமக்கு எப்படி இந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வந்து ஹெச்எஸ்என் சம்மரி B2B B2C தனியா பிரிச்சு கொடுத்தாங்களோ இமிடியேட்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த விஷயம் ஃபைலிங்க்கு ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு தேவை அப்படின்னு வரும்போது இதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒரு சிஏட்ட வந்து நம்ம அக்கௌண்ட்ஸை கொடுக்கறதுக்கு முன்னால இதை ரன் பண்ணி பார்த்துட்டோம்னா பெர்ஃபெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும்.
ஸோ இது பத்தி இன்னும் டீடைல் வேணா இது தனியா ஒரு செஷனாக கூட நம்ம பண்ணலாம், இல்ல ஒரு ஆஃப்லைன் செஷன் கூட இதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி, யூஸ் பண்ற மாதிரி. ஸோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகளை நீங்க ஃபீட்பேக்கா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து ஃபர்தரா நம்ம இன்னும் ட்ரைனிங்ல எடுத்துட்டு போகலாம். இப்ப இது பத்தி எதுவும் டவுட் இருக்கா சார் யாருக்கும்? இது ஏன் நாங்க தென் தான் அப்பக்கப்ப கேட்கறோம்னா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து கண்டிப்பா இதெல்லாம் மேண்டேட்டரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா வரும். அதுக்காக தான் கேட்கிறோம். இதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணலாம். சரி சார், நம்ம அடுத்தது போயிடலாம். ஓ சார் எல்லாருமே அன்மியூட் ஆகி தானே இருக்கிறாங்க? ஆமா சார். சரி சார், ஓகே ஓகே. இல்ல இப்ப இல்ல லாஸ்ட்ல எதுவும் டவுட் இருந்தா இல்ல சாட்ல கூட அப்பக்கப்ப உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நீங்க டைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம் சார். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் சார். ஓகே ரைட். மோட்ரோலா ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இது நல்லா இருக்கு, ஆனால் ஒர்க் பண்ணாதான் இந்த மெத்தடில் வந்து என்ன டவுட் வரும்னு சொன்னாங்க. கரெக்ட் தான், இது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ஒர்க் பண்ணாலும் நமக்கு என்ன டவுட் இருக்குன்றது தெரிஞ்சிடும். கரெக்டு தான், அதுவும் ஒரு நியாயமான பாயிண்ட். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இதில் அதாவது இந்த கஸ்டமர் டேட்டாவை நம்ம நோட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரைட். ஸோ இப்போ எனக்கு நோட்டீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது சார். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணுறேன். ரைட். ஏன்னா நான் எல்லா ரிலீஸும் ஒர்க் பண்ணுறதுனால அது எந்த ரிலீஸில் இருக்கா? ஓகே ரைட். ஸோ இப்போ இது வந்து டேட்டா ஓப்பன் பண்ணுறேன் சார். ஓகே, டேட்டா ஓப்பன் பண்ணுறேன். கம்பெனி லோட் பண்ணுறோம். ரைட். டேட்டா வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த டேட்டாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு பர்டிகுலர் மந்த் இருக்குது, இல்லது ஒரு டேட்டா இருக்குது. இப்போ வால்யூம் வந்து இவ்வளோ இருக்குது. இதில் வந்து எனக்கு இந்த பீரியடில் வந்து நோட்டீஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எஸ்இசெட்டுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ இங்கே அப்ளை ஃபில்டர் கொடுக்குறோம். இங்கே வந்து எஸ்இஇசட் கொடுத்துட்டோம்னா இப்போ எஸ்இசட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்ததுன்னா அதை மட்டும் டேலி என்ன பண்ணுன்னா பிக் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நோட்டீஸ்க்கு நீங்கள் எதாவது தேடும்போது இப்போ இது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து இந்த மரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது வந்து இது வந்து பேசிக்கலாக இந்த பார்ட்டி வந்து ஒரு எஸ்இசெட். ஓகே ரைட். ஒரு எஸ்இசெட்குள்ளே இருக்காங்க இவங்க. ஸோ இவங்களை பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இவங்க வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனில் ஓகே டீட்டெயில்ஸ்குள்ளே இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ரெகுலர் எஸ்இசெட்டில் இருக்காங்களா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அப்போ இந்த விஷயத்தை வந்து எங்கேருந்து பிக் பண்ணுதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்லேருந்து பிக் பண்ணுது முதல்ல ஒன்று. அடுத்து வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து இப்போ மெட்ராஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதில் வந்து இந்த நரேஷன்லேயோ அல்லது இந்த நேம்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க எஸ்இசெட் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பேமெண்ட் கூட பாருங்கள் ஒரு ரிலேட்டட் டு ஒரு எஸ்இசெட் இது மாதிரி ஃபில்டர் வருதா. இப்போ இங்கே அப்ளை ஃபில்டரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபீல்டு வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எதில் வரும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து எனக்கு வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் வந்து இருக்கணும். ஓகே ரைட். அல்லது வந்து இது வந்து என்னோட ஜிஎஸ்டி நம்பரில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டி ஜிஎஸ்டிஎனில் எஸ்இசெட்ன்றது இருக்கணும், அல்லது பார்ட்டி ஜிஎஸ்டிஎனோட டைப்பில் வந்து எஸ்இசெட் வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை பேஸ் பண்ணியும் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா நான் உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் காமிக்கிறேன். அந்த மாதிரி நோட்டீஸஸ் வரும்போது என்ன பண்ணுறோன்னா ரொம்ப நிறைய தடுமாறிடுறோம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அப்புறம் இது எப்படி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் வச்சுட்டு நம்மளால் பண்ண முடியுதுன்றது ஒரு விஷயம் வந்து. ஓகே சார், இதில் வந்து இன்ஸ்பெக்ஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, இவ்வளோ டிஸ்கிரிபென்சி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 11 டிஸ்கிரிபென்சி கொடுக்குறாங்க சார். இதில் ஒன்னொன்னையும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இதில் எனக்கு எஸ்இசெட் மட்டும் வேணும், 0 ரேட்டட் சப்ளை மட்டும் வேணும், இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஒரு 10 நாள் 12 நாள் உட்காந்து தான் இதை தேடி கண்டுபிடிக்கணும். நாங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் டிமாண்ட் இருக்கிற இந்த நோட்டீஸில் இருக்க 11 பாயிண்ட்டுக்கும் நானும் ஒரு சிங்கிளாக ஒரு அக்கௌண்டண்ட்டும் மட்டும் உட்காந்து சுமாராக ஒரு 1.5 நாள், அதாவது 3 அரை நாள் கணக்கெடுத்து இதில் வந்து 5 வருஷத்துக்கு விளக்கம் கேட்குறாங்க.
ஒவ்வொரு இதுலேயும் 5 வருஷத்துக்கு விளக்கம் கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், இதில் இருக்க இந்த ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணோம். ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஆல்ட் F1 போயிட்டோம். ஆல்ட் ஜியில் ஜிஎஸ்டிஆர் 1 போயிட்டோம். போயிட்டு இங்கே ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்து இங்கே நேச்சர் வியூன்னு ஒரு பட்டன் இருக்கா. இப்போ இந்த நேச்சர் வியூ சப்போஸ் ஏப்ரல் மந்த்துக்கானது நேச்சர் வியூ கொடுத்தோன்னா நேச்சர் வியூவில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வரும். இதில் வந்து தனியாக வந்து ஒரு எக்ஸ்போர்ட் எக்ஸம்டட் இந்த மாதிரி இருக்கிறத வந்து தனியாக எடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து இதுக்கு போனோம்னா இதுக்குரிய தனி என்ட்ரி மட்டும் தனியாக வந்துடுது பாருங்க. இந்த மந்தில் மட்டும் எக்ஸ்போர்ட் எக்ஸம்ட் என்ன, அதே மாதிரி ஒரு இயர் ஃபுல்லாக எடுத்து வைக்கிறப்போ, இப்போ சப்போஸ் வந்து 24 to 25 ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஒரு இயர் ஃபுல்லாக என்ன இருக்குது அதில் வந்து எங்கே நம்ம கேட்குறது. இப்போ எனக்கு ஆடிட் ஆஃபீஸர் வந்து என்ன கேட்குறாருன்னா, சார் நீங்கள் எக்ஸ்போர்ட் எல்யூடிக்கான இதை மட்டும் எனக்கு தாங்க, எக்ஸ்போர்ட் எல்யூடிக்கான கிரெடிட் நோட்ஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க. ஸோ நான் இந்த எக்ஸ்போர்ட் எல்யூடி மேலே வச்சுட்டு இதுக்கான கிரெடிட் நோட்டை மட்டும் என்னால் வந்து உடனே பிக் பண்ணிட முடியும். எக்ஸ்போர்ட் எல்யூடி பாண்டோட இருக்கிறதெல்லாம் ஒரு பிரேக்கப் கொடுங்க. இப்போ பாண்டோட இருக்க வவுச்சர் மட்டும் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்போர்ட் எல்யூடியில் வித் பாண்டோட அல்லது எஸ்சி செட்டுக்கானது வித் பாண்டோட அதில் கிரெடிட் நோட்டோட என்னால் வந்து பிரேக்கப் எடுத்து கொடுத்துட முடியும். ஸோ அப்போது திரும்ப சொல்கிறேன், ஜிஎஸ்டிஆர் 1ல் நேச்சர் வியூ பட்டன் இருக்கா, அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3Bயில் நேச்சர் வியூ, அதே மாதிரி ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் 3வது, தென் கண்ட்ரோல் எஃப் ஃபில்டர். இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு நோட்டீசஸில் கேட்குற எல்லா கேள்விக்குமே ஒரு ஃபில்டர்டு ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு நேச்சரில் இருக்க ரிப்போர்ட்டோ நம்மளால் வந்து என்ன பண்ணணும்னா அனாயாசமாக எடுத்து கொடுக்க முடியும். இதிலே வந்து நீங்கள் இயர் பை இயராக வந்து வச்சுருந்தீங்கன்னா இயர் பை இயராக வந்து ஒவ்வொரு இயருக்கும் இந்த மாதிரி எடுத்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு எக்ஸல் கொண்டு போய் எடுத்துடலாம். இங்கே ஒரு சின்ன அது ஒரு உதாரணம் காமிக்கிறேன். அப்படி நாங்கள் பண்ணது இப்போ எக்ஸம்டட் டர்ன் ஓவர் இருக்கா. ஸோ எக்ஸம்டட் டர்ன் ஓவரில் இயர் பை இயராக ஒரு இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் வவுச்சர் ரெஜிஸ்டர், அதே மாதிரி அடுத்த மாதத்தில் ஜிஎஸ்டிஆர் 1ல் வவுச்சர் ரெஜிஸ்டர். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 போனோம், நேச்சர் வியூ கொடுத்தோம், இந்த பர்டிகுலர் நேச்சரை சூஸ் பண்ணோம், ஒரு லெட்ஜர் ஆக்கி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு எக்ஸலுக்கு ஒரு ஷீட் கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகுனா 5 வருஷத்துக்கான டேட்டாவை வந்து ஒரு பர்டிகுலர் நேச்சரில் வந்து உங்களால் 5 × 2 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நோட்டீசஸ்க்கு வேண்டிய ரிப்ளை எல்லாத்தையும் வந்து டேலியோட ஜிஎஸ்டிஆர் 1 3Bயில் நேச்சர் வியூ வச்சுட்டு ஆனுவல் கம்ப்யூட்டேஷனை வச்சுட்டு தென் கண்ட்ரோல் எஃப்ஐ வச்சுட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா அனாயசமாக ஒர்க் பண்ணி தர முடியும். பெருசாக வந்து நீங்கள் மெனக்கிட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, தென் எஃபர்ட்லெஸ் வவுச்சர் கிரியேஷன்றது ஒன்று சொல்கிறோம் சார். அது போயிடலாமா இல்லை சார்? அதுக்கு முன்னால சார் சொல்லுங்க சார். இப்போ நோட்டீசஸ் வந்திருக்கு, இது ரிலேட்டடா யாருக்கும் டேட்டா எப்படி எடுக்கணும் எனக்கு இது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொரியா போட சொல்லுங்க, 1 to 1 அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம். இப்போ எனக்கு 2021-22க்கு ஒரு நோட்டீஸ் வந்தது சார். ஐடிசி எடுத்ததுல தப்பு இருக்கு, ஒரு 5-6 டீடைல்ல வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐடிசி எடுத்ததுல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ அதுல 2 விஷயம் மட்டும்தான் நான் வந்து சம்மந்தம் இல்லாம ஆஃபீஸ்ல நம்ம வழக்கம் போல வரதை என்ன செய்வாங்கன்னா அங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல எடுத்து போட்டுருவாங்க, எடுத்து போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இன்சூரன்ஸ்ல உள்ள ஐடிசி எடுத்திருக்கிறாங்க. 2வது விஷயமா ஒரு கார் சர்வீஸ் பார்த்ததுக்கான ஐடிசி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது 2ஐயும் வந்து என்ன பண்ணா ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் கட்டணும். ஆனா அதையும் தாண்டி டிஃபரன்ஸ் வருது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆன நேரம் வந்து ஒரு 3 பேர் வந்து 2A ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டிஆர் நமக்கு பில்லு கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்ல ஃபைல் பண்ணல, டாக்ஸ் கட்டல அப்படிங்கறது கண்டுபிடிச்சோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆச்சு. 15 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டு இதை அப்படியே அவங்கள தூக்கி எடுத்து போட்டு இந்த பில்லுக்கு நீங்க கட்டியிருக்கீங்கன்னா கட்டினதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்குன்னு சொன்னோம். அதுல 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நாங்க இதை ஃபைலிங் பண்ணல, லேட்டா தான் பண்ணோம், இது கரெக்டா பண்ணல அந்த மாசத்துல. அப்ப அவங்க ஐடிசி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணாங்களா இல்ல அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டினாங்களா, எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. ஒரு 2 சின்ன சப்ளையர்ஸ் 2 பேரு அவங்க திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இந்த டாக்ஸ் அமௌண்ட்டை கட்டுங்க வித் இன்ட்ரெஸ்டோட கட்டுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா அதுக்கான இதை எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்ப இந்த மாதிரி நம்ம விட்டு போன விஷயங்களை கூட ஒரு பிசினஸ் மேனால ஈஸியா அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ இது வந்து நோட்டீஸ் நம்ம ரிப்ளை பண்றது மட்டும் இல்லாம சப்போஸ் யாரும் போடாம விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அடுத்து நீங்க அந்த
வவுச்சர் ஆட்டோமேஷன் போயிடலாம் சார். ஓகே சார். ஓகே ரைட். அந்த ஸோ நீங்க பிஆர்எஸ் சொல்லிருங்க சார், அப்புறம் எக்ஸல் டு டேலி நான் சொல்லிடுறேன் சார். சரி, ஓகே சார். ஸோ இப்போ வவுச்சர் கிரியேஷனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறோன்னா, இனிமேட்டு வந்து பேங்க்குக்கும் பிஆர்எஸ்க்கும், அதாவது பேங்க் என்ட்ரிக்கும் பிஆர்எஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமானா, கொஞ்ச நாள் கழிச்சு பிஆர்எஸ்ஸே வந்து ரூல்ட் அவுட் ஆகும், அல்லது வந்து செக் புக்கு அல்லது வந்து டிடி இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அவுடேட்டட் ஆகிடும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் எப்படி பேமெண்ட் கொடுக்குறோன்னா, ஐஎம்பிஎஸ்ல கொடுக்குறோம், இதில் கொடுக்குறோம், ஆர்டிஜிஎஸ்ல கொடுக்குறோம், என்இஎஃப்டியில் கொடுக்குறோம். அப்போ நம்ம தான் பேமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறோம், நம்ம தான் அதுக்கான ஒர்க்கையும் பண்ணுறோம். அப்போ அது ரெண்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் ஒன்று வருமானா வராது. ஓகே, அப்போ எப்படி புரிய வைக்கிறோன்னா, இதை நீங்கள் எப்படி சுலபமாக ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலான்னா, உங்கள் டேட்டாக்குள்ளே போங்க. ஓகே, உங்கள் டேட்டாக்குள்ளே போங்க. போயிட்டு நீங்கள் இதை எப்படி ரொம்ப எளிமையாக ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே நான் காமிக்கிறேன். என்ட்ரி வந்து பேங்க் புக்லேருந்தே நீங்கள் எடுத்து போடலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கையில் வச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ட்ரியை வந்து மாற்றலாம். சார் உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, எங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ, எங்கே வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து இதில் ஓகே ஒரு நிமிஷம் ஈக்குவலன்ல ஜூமில் ரிலீஸ் 6.0 சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல போய் டேட்டா வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். நான் இங்கே காமிக்கிறேன். டேட்டா இங்கே வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கோமோ அங்கே சூஸ் பண்ணுறோம். இப்போ எம்எஸ் டெக்னு ஒரு கம்பெனி இருக்குது சார். நான் வந்து இப்போ 15 செப்டம்பருக்குள்ளே இதோட ரிட்டர்ன் போடணும். இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ ஏப்ரல் 24 to 25 போகிறேன். போயிட்டு பார்க்குறேன், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், கேஷ் புக் போகிறேன். இங்கே போனால் ஈக்விட்டாஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. உள்ளே போனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே நிமிஷம், உள்ளே போனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆகஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டார், அல்லது எங்கிட்ட இருக்க அசிஸ்டன்ட் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டார். இப்போ செப்டம்பர்லேருந்து என்ட்ரியே இல்லை. கவலைப்படாதீங்க, அது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பார்ட்டிகிட்ட டேட்டா வாங்கும்போது அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கவனமாக அது மாதிரி பிரித்து வாங்கணும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பர்சனோட அக்கௌண்ட்ஸ்க்கு போகிறோம். ஓகே, ஃபினான்சியல் இயர் போகிறோம். ரைட், ஃபினான்சியல் இயர் போகிறோம். எந்த ஃபினான்சியல் இயர்னு போகிறோம். போயிட்டு இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே போகிறோம். இப்போ இதில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் தனியாக வச்சுருக்கோம் சார். ஓகே, வச்சுருக்கோம். இப்போ இதில் உள்ளே போனால் இங்கே ஈக்விட்டாஸ் இருக்கா, ரைட், அல்லது இப்போ நம்ம இதில் நிறைய இருக்குது, உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இன்னொரு இடத்துல நமக்கு ரெக்வயர்டை மட்டும் தனியாக காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ரெக்வயர்டை மட்டும் வச்சுருக்க இடத்தையும் காமிக்கிறேன். இப்போ இங்கே இதில் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே போனால் இங்கே வச்சுருக்கோமா சார், ஈக்விட்டாஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இப்படி வச்சுருக்கோமா, ரைட். ஓகே, ஸோ இப்போது எனக்கு நவம்பர் மந்த்துக்கான அல்லது அக்டோபர் மந்த்துக்கானது வேணும். நான் அக்டோபர் மந்த்துக்கு போயிட்டேன். ஆல்ட் ஆர் போடுறேன், ரெக்கன்சிலேஷன் போகுது. ஓகே, ரெக்கன்சிலேஷன் போனதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே இம்போர்ட் கொடுக்குறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருதா, ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் பேங்க் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு, இப்போ ஈக்விட்டாஸ் பேங்க் இருக்குது பண்ணிவிட்டு இங்கே டேட்டா எங்கே வச்சுருக்கோமோ அங்கே, அதாவது நம்ம அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கோம்னா 30,005 ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கோம். உள்ளே போகிறோம். இப்போ 30,005 எக்ஸல் ஃபைலில் இந்த லிஸ்ட்டில் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்துருதா. இப்போ இதில் நான் அக்டோபர் சூஸ் பண்ணுறேன் சார். பண்ணால் இது அக்டோபர் தானான்னு ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ பார்த்துக்கிறோம், ஒரு அக்செப்ட் கொடுக்குறோம், ப்ரிவ்யூ பார்த்துக்கிறோம். இது ஈக்விட்டாஸ் பேங்க் தான், அக்டோபர் தான். பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு இம்போர்ட் கிளிக் பண்ணுறோம் சார். பண்ணால் 67 என்ட்ரி இம்போர்ட் ஆகிருக்கு. பேங்க் ரெக்கன்சிலேஷன் சம்மரிக்கு போகிறோம். இங்கே 67 என்ட்ரியும் எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் மார்க் ஆகிருக்கு சார். ஏன் ப்ளூ கலரில் மார்க் ஆகிருக்குன்னா, நீங்கள் போட்ட என்ட்ரிலாம் பிளாக் கலர்லையும், வெளியிலேருந்து ஏதாவது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து எடுத்திருக்கோம், ப்ளூ கலரில் இருக்கும். பேங்க் இதுலேருந்து எடுத்திருக்கோம், சைட்லேருந்து எடுத்திருக்கோம், ப்ளூ கலரில் இருக்கும். அப்படி இருந்தால் உங்களோட டேட்டா இல்லை, இன்னொருத்தரோடது. இப்போ இதை எப்படி சார் என்ட்ரி ஆக்குறது? ஒரு சிங்கிள் என்ட்ரி எப்படி போடணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த என்ட்ரி மேலே வச்சுட்டு கிரியேட் வவுச்சர் கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் இங்கே லாஸ்ட்டில் என்ன பேருன்னு இருக்கா, அக்ஷயா இன்ஜினியரிங் இருக்கா. ஸோ அக்ஷயா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இருந்தால் எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்ஷயா இன்ஜினியரிங் லிஸ்ட்லேருந்து போயிடுச்சா. இது ஒரு என்ட்ரி போடுறதுக்கு சார். மல்டிபிள் என்ட்ரி போடணுன்னா 1, 2, 3, 4, 5 மார்க் பண்ணுங்கள் சார். மார்க் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் வவுச்சர் கொடுங்க சார். இப்போ 5 என்ட்ரி இங்கே வந்துருச்சா.
லெட்ஜர் நேம்னு ஒரு ஃபீல்டு பேங்க் டேட் ஒன்று ஓப்பன் ஆனது மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சா, இங்கே இந்த நேம் டைப் பண்ணுங்க சார். ஈகோ ரைட், ஈகோ பி மின் வந்துருச்சா. அடுத்து வந்து ஹெச்ஓஎம் வந்துருச்சா, ஹெச்ஓஎம் ஹெச்ஓஎஸ்ன்னு இருக்கா, ஹெச்ஓஎம் ஹெச்ஓஎஸ்ன்னு இருக்கா. ஓகே ரைட். ஸோ இது இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா, இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டி இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்ரீபாலாஜி டர்போ வரிசையாக கொடுத்தே வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து என்ட்ரி ஆகிடும். அப்போ சிங்கிள் என்ட்ரியாக போடலாம், மல்டிபிள் என்ட்ரியாக போடலாம். இப்போ இங்கே நல்லா கவனிக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் இந்த ஈகப் மின்னே ஒரு 4-5 இடத்துல இருக்குல்ல, அதை மட்டும் மொத்தமாக முடிச்சிடலாமான்னு கேட்பாங்க. பண்ணலாம். எப்படி பண்ணுறது, அப்ளை ஃபில்டர் போடுறோம், இங்கே ஈகப் மின் கொடுக்குறோம், இந்த என்ட்ரி வந்துருச்சா. இப்போ ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறோம், கொடுத்துட்டு இந்த கிரியேட் வவுச்சருக்கு பதிலாக சைடில் வந்து ஒன்று கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல கிரியேட் வவுச்சர் கிளிக் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், கிரியேட் வவுச்சர் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே காமன் லெஜர்னு ஒன்று இருக்கா, இந்த காமன் லெஜரில் போய் இங்கே ஈகாப் மின் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈகாப் மின் செலக்ட் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் இங்கே இருக்கிற எல்லா என்ட்ரிக்கும் அது வந்துடும். வந்துருச்சா சார். இப்போ ஒரு கண்ட்ரோல் ஏ கொடுங்க, ஒரு மார்க்கஸ் ரெகுலர் கொடுங்க, எஸ் கொடுங்க, கொடுத்தா இந்த ஈகாப் மின் இருந்த என்ட்ரிலாம் போயிடுச்சா. ஸோ அப்போ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் என்ட்ரி கிரியேட் பண்ணலாம். 2 என்ட்ரியை ஒன்று சேர்க்கலாம் சார், கன்சால்டேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் சார், இப்போ இந்த என்ட்ரியும் கன்சால்டேட் பண்ணணும். அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 2400 இருக்கா. இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே சைடு கிளிக் பண்ணி கிரியேட் வவுச்சர் கன்சால்டேட்னு கொடுத்தா நான் ஏதோ ஒரு லெஜர் கொடுக்குறேன், இங்கே அமௌண்ட் 1000ம் இல்லை 2000ம் இல்லை, 2 ஒன்று சேர்ந்துருச்சா. அப்போ கன்சால்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு என்ட்ரியை போடும்போது சிங்கிளாக போடலாம், மல்டிப்புளாக போடலாம், மல்டிபிள் என்ட்ரியை காமன் லெஜரில் கொடுக்கலாம், கன்சால்டேட் பண்ணலாம் சார். இவ்வளோ விதத்தில் வந்து உங்களுக்கு என்ட்ரி போடுறத சுலபமாக்கி கொடுத்துருது டேலி. வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே என்னென்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸல் எடுத்துக்கங்க. எக்ஸல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜாலியாக விளையாடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைடு என்ட்ரி சார். ஓகே ரைட். ஸோ திரும்ப வந்து நான் ஆதித்தன் சாருக்கு வந்துட்டு அவருக்கு வந்து கொடுத்துட்றேன். ஆதித்தன் சார் வேற என்ன நமக்கு கேரி ஓவர் திங்ஸ் என்ன வச்சிருக்காரு நமக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கொடுக்கறதுக்குன்னு பார்க்கலாம். ஆதித்தன் சார் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சார். சார் இப்போ வந்து எக்ஸல் டு டேலி இது வந்து நம்ம டேலி பிரைம் ரிலீஸ் 4ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றது ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க. நம்ம அதுக்கு முன்னால இருந்தே இந்த எக்ஸல் டு டேலியை வந்து நம்மளா வந்து ப்ரோக்ராம் எழுதி கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவன் ஜிஎஸ்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னால சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கும் போதே நம்ம வந்து இந்த எக்ஸல் டு டேலி நம்ம பண்ணியிருக்கோம். கிருஷ்ணன் சார் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல, கொஞ்சம் பெர்மிஷன் வேணும் சார். ஸோ இப்போ நம்ம டீம் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா பழைய வருஷ கணக்கு கஸ்டமர் டேட்டா இல்லை, ரீபில்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வரும்போது ஜிஎஸ்டிஆர் 1 டவுன்லோட் பண்ணி எடுத்து ஜிஎஸ்டிஆர் 2B டவுன்லோட் பண்ணி எடுத்து, ஏன்னா பழைய சாஃப்ட்வேர்ல வச்சிருக்காங்க, இல்ல அவங்களால யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி ஹடல்ல நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டிபி வருதான் ட்ரை பண்ணி பாருங்க. வந்துருச்சு சார். ஸோ அப்ப என்டையர் டேட்டா உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்த டேட்டா இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபைல் இதுதான். இது வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு வவுச்சரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நாங்க கம்பேர் பண்றதுக்கு செக் பண்றதுக்கு அந்த கஸ்டமருக்கு உண்டான டேட்டா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணா உள்ள அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டு இங்க டேட்டா கிரியேட் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இதை வந்து அங்க பார்த்த அந்த அதே B2B சேல்ஸ் இம்போர்ட் ஒரு 74 லைன் இருக்கு, அந்த 74 லைனையும் வவுச்சரா இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி சேல்ஸோ பர்ச்சேஸோ இல்லை எந்த ஒரு விஷயமோ நம்ம டேலியில ஒரு டெம்ப்ளேட்டா போட்டு, இல்லை வேற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து டேட்டா மறுபடியும் கொண்டு வரணும். இப்போ கோல்கேட்டு, நெஸ்லே,
இது போக லைன் டேட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர்ல தான் என்ட்ரியே போடணும்பாங்க. கஸ்டமர் இங்க நம்ம யூசருக்கு வந்து 2 3 பிராண்ட் பண்ணாலும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்துக்கும் டேலிக்கு வருவாங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு அவங்க ரெகுலர் யூசேஜுக்கு டேலிக்கு வரும்போது அந்த டேட்டாவை பூரா எக்ஸல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க டேலியில இம்போர்ட் பண்ற விஷயத்த நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்துல நம்ம இப்படி பண்ணி கொடுத்ததா இந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மல்டிபிள் சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க டேட்டா எடுக்கணும்னாலும் சரி, இல்ல பழைய கணக்கு எடுக்க வேண்டியிருக்கு, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஜிஎஸ்டிஆர் 1 இல்லைன்னா 2B இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க கஸ்டமர் எல்லாருமே அவங்க டேட்டா வந்து மேனுவலா தான் கொடுப்பாங்க மாசம் மாசம் அப்படின்னா ஒரு ரெடிமேடு டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த டெம்ப்ளேட்ல அவங்க பில் போட்ட இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல நீங்களே யாராவது ஒரு டேட்டா என்ட்ரி ஸ்டாஃப் வச்சு எல்லா டேட்டாவும் பில்லை வாங்கி அதை எக்ஸலா டைப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸலா டைப் பண்ணி இருக்கிறத வித்தின் மினிட்ஸ்ல டேலியில இம்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு டேலியை பொறுத்தளவுல ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா போதும், அதுக்கு மேல வேற இன்ஃபர்மேஷன் வேண்டியது இல்லை. ஜிஎஸ்டி நம்பரை மட்டும் ஒரு லிஸ்டா எடுத்து உள்ளதுக்கு போட்டாச்சுன்னா மொத்தத்துக்கு எல்லா லெட்ஜரும் ஒரு நிமிஷத்துல கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கு நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தபடியா மீதி இருக்கக்கூடிய லெட்ஜரையும் நம்ம எக்ஸல் ஃபைல்ல இருந்து B2Bயா இருந்தா நமக்கு ரொம்ப ஈஸி, ஜிஎஸ்டி நம்பரை வச்சு நம்ம உள்ளதுக்கு போட்டலாம். B2Cயா இருக்கு, லெட்ஜர் நேம் இருக்குன்னா அந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்து மாஸ்டர் கிரியேட் பண்றதும் சைமல்டேனியஸா வவுச்சர் இருக்கக்கூடியதை இம்போர்ட் பண்றதுக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ உங்க கஸ்டமர் டேட்டா அவங்களால வந்து ஃபுல்ஃபில்டா டேட்டா கொடுக்க முடியலனா ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல ஒரு எக்ஸல் ஃபைல்ல நீங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்க, இல்ல உங்க ஸ்டாஃபுக்கு உள்ள போய் வவுச்சர் அடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க, எக்ஸல் அடிச்சு பழகி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஃபார்மேட்ல எக்ஸல் ஃபைல்ல கொடுத்தா அதை டேலி டேட்டாவை கன்வெர்ட் பண்றது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா பண்றோம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்ததை வந்து இப்போ வந்து எக்ஸ்டென்சிவா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் வந்து ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் ரிசோர்ஸ் மற்றவங்க அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸல் ஒரு ஃபார்மேட் டெம்ப்ளேட் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல வரும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைலே அப்படியே 1ஆம் தேதி அவங்க கொடுத்த உடனே எல்லாத்தையும் மொத்தமா உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்ல பிரான்ச்சஸோட எக்ஸ்பென்சஸ் அதை அப்படியே எக்ஸல் ஸ்டேட்மெண்டா வாங்குறாங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரான்ச்சா இருக்கும். அந்த பிரான்ச்ல வந்து ஈவன் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா ஹெட் ஆஃபீஸ்ல தான் இருக்கும், பட் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொண்டு என்ன பண்றாங்கன்னா எக்ஸல் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எக்ஸல் ஷீட்ல வரும். அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கிறத திருப்பி ஒருக்க ரீஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டேலியை பொறுத்தவரை எல்லாமே சிம்பிள். இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற விஷயத்துல டேலி நிறைய போய்கிட்டு இருக்காங்க உங்க வேலைகளை குறைக்கிறதுக்காக. ஆனா இன்னும் என்ன ஒரு ஒரு மித்தாலஜி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய யானையை வாங்கிட்டு அந்த யானை மேல சவாரி பண்ணாம நம்ம அது பக்கத்திலேயே நடந்து போனோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கும். கம்பீரமா அந்த யானை மேல ஏறி போகலாம். அதுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஃபியூச்சர்ல இன்னும் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது இந்த செப்டம்பருக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டேலியில இருந்து. உங்களுடைய பர்ச்சேஸ் பில் இப்ப கூட அந்த மொபைல் ஆப் ஒரு ஆப் வந்து லைவா இருக்கு. நீங்க உங்க ஆண்ட்ராய்டுல போய் பிளே ஸ்டோர்ல போய் ஆஸ்க் டேலி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் வரும். இது எதற்கான முன்னோட்டம் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் பில்ல நீங்க ஒரு போட்டோ எடுத்து போட்டு விட்டீங்கன்னா அது அப்படியே உங்க டேலி சாஃப்ட்வேருக்குள்ள வந்து விழும். டேலி சாஃப்ட்வேர்ல விழும்போது அதை அப்படியே பர்ச்சேஸ் வவுச்சரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதுல பார்ட்டி லெட்ஜர் இல்லாம இருந்தாலும் சரி, ஸ்டாக் ஐட்டம் இல்லாம இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்ல 100% டேலி இம்போர்ட் பண்ணி கையில கொடுத்துரும். அந்த ஒரு விஷயத்த செப்டம்பர்ல லான்ச் பண்றாங்க. டேலியை பொறுத்தவரையில இந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வேலைகளை குறைப்பது அப்படிங்கறது நிறைய பண்றாங்க. இதை நீங்க யூஸ் பண்ணதான் அதோட யூட்டிலிட்டி தெரியும். அதுக்கு நீங்க சப்போர்ட், உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம்.